ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நெட்டோ செட்டு பேப்பர் 1ல் டீச்சிங் அப்டிடியூட்டில் ஓவரால் ஒன் வேர்ட் கொஷின்ஸ் மாதிரி பார்க்கலாம். இது கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். த லீஸ்ட் ஜஸ்டிபிள் யூஸ் ஆஃப் எ ரிசல்ட் ஆஃப் எ ஸ்டாண்டர்டைஸ்டு ரீடிங் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா சர்வ்ஸ் அஸ் எ பேசிஸ் ஃபார் ரிப்போர்ட் கார்டு மார்க்ஸ். அதான் பார்த்தீங்கன்னா ஒரு ரிசல்ட்டோட இது எப்படி நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுவோன்னா அவங்க ரிப்போர்ட் கார்டு மார்க்ஸ் வச்சு. இப்போ ஒரு குட் டீச்சரோடைய ப்ரியாரிட்டி எப்படி இருக்குன்னா யாரோட இது ஒரு குட் டீச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ் மூலிமா தான் அவங்க ஒரு குட் டீச்சராக இல்லைன்னு சொல்ல முடியும். ஸ்கூல் இஸ் எ சோஷியல் ஏஜென்சி அப்படின்னு பார்த்தோன்னா கான்ட்ரிபியூட்ஸ் டு த ரைசிங் ஆஃப் த சொசைட்டி டு எ ஹையர் ஸ்டாண்டர்ட். அதாவது ஸ்கூல் அப்படின்றது சோஷியல் ஏஜென்சி ஏன்னு சொல்கிறோன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் மூலிமா தான் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் ஒரு சொசைட்டியை இதுவாக கொண்டு வர முடியும். ஸ்கூல்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு. அண்ட் empowering school will promote the qualities most in the teachers அப்படின்னு பார்த்தோம்னா இஸ் அ காம்படிட்டிவ் aptitude. A teacher should be ஒரு டீச்சர் எப்படின்னா டியூட்டிஃபுல்லாக வந்து இருக்கணும். த ஃபர்ஸ்ட் இந்தியன் colonizer of Indian history was யார்னா கால் ஹேண்ட். இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்கலாம், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். த மோஸ்ட் அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் டீச்சிங்குடைய மோஸ்ட் அப்ஜெக்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட் ஸ்டூடெண்ட் when it comes to the construction of knowledge. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி கொண்டு வரணும்னா நாலேஜ் பேஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ் பண்ணி கொண்டு வரணும். அண்ட் என்விரான்மெண்ட் எஜுகேஷன்ஸ் ஏன் வந்து ஸ்கூலில் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் எ இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் லைஃப். அதனால தான் அது வந்து கொண்டு வந்தாங்க. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சேலஞ்ச் பிஃபோர் எ டீச்சர் ஒரு இம்பார்ட்டண்டான சேலஞ்ச் என்ன டீச்சருக்கு பார்த்தீங்கன்னா டு டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் என்ஜாய்ஃபுல்லாக இது நிறைய கேட்டிருக்காங்க. ஒரு டீச்சருடைய சேலஞ்சு என்னென்னு பார்த்தோம்னா அந்த டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸை என்ஜாய்ஃபுல்லாக கொண்டு வரது தான். த ஐடியா தட் பேசிக் எஜுகேஷன் இஸ் பேசிக் எஜுகேஷன் த்ரூ கிராஃப்ட்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ டு சம் எக்ஸ்டென்ட் ஒன்லி பிகாஸ் த கான்செப்ட் இஸ் டீப்பர். அதாவது பேசிக் எஜுகேஷனில் இருந்தால் என்னென்னு பார்த்தோன்னா அந்த கான்செப்ட் வந்து டீப்பராக நம்ம கொண்டு போகணும். அதான் வந்து பார்த்திங்கன்னா அதான் த டேர்ம் ப்ரீஜூடிஸ் இஸ் இன் எ பர்சன் இஸ் கலர்ட் பை ப்ரீஜூடிஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தோன்னா எ ஹாஸ்டி ஜட்ஜ்மெண்ட் அபவுட் எ சுச்சுவேஷன் வித் இஸ் அன்ஃபேவரபிள். அதாவது நமக்கு பயன் இல்லாமல் ஃபேவரபிள் இல்லாமல் அந்த சுச்சுவேஷன் கொண்டு வரதான் பார்த்தீங்கன்னா டேர்ம் ப்ரீஜூடிஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்னு பார்த்தோம்னா ஓவர் ஹெட் ப்ரொஜெக்டர், ஆடியோ கேசட்ஸ் அண்ட் தென் பிரிண்டட் மெட்டீரியல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல். ஒரு லெக்சரர் மெத்தட் எப்படி இருக்கணும்னா லெக்சரர் மெத்தட் வந்து நாலேஜை டெவலப் பண்ணா இருக்கணும். இது வந்து ட்ரூ அபவுட் த லெக்சரர் மெத்தட்லாம் பார்த்தீங்கன்னா லெக்சரர் மெத்தட் இஸ் ஒன் வே ப்ராசஸ். டூரிங் லெக்சரர் மெத்தடில் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பேசிவாக இருப்பாங்க. லெக்சர் மெத்தடில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேசிவாக இருப்பாங்க. டீச்சருடைய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா டு ஆர்கனைஸ் டீச்சிங் ஒர்க்கை ஆர்கனைஸ் பண்ணுறது தான். கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இண்டிபெண்ட் இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் அவங்க ஜட்ஜ்மெண்ட்ஸு வித்தியாசமாக இருப்பாங்க. டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க இண்டிபெண்ட் அவங்க தான் பார்த்தீங்கன்னா கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸு. ஃப்ரம் லேர்னிங் தியரிஸ் த ஒன் தட் எம்போடிஸ் த ஐடியாஸ் தட் லேர்னிங் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ இன்சைட் இஸ் நோன் அஸ் கெஸ்டால்ட் சொல்லுவோம். இது என்னென்னா ஐடியா த லேர்னிங் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ இன்சைட் ஃபுல்லாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கெஸ்டால்ட். இது வந்து நிறைய 1 மார்க்கில் கேட்கலாம், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் டீச்சிங் ஹையர் எஜுகேஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷன்லேயும் என் டீச்சிங் கண்டிப்பாக கொண்டு வந்தாங்கன்னா டு டெவலப் த கெப்பாசிட்டி டு டேக் டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்காக. ரியாலிட்டி அண்ட் வெரைட்டி ஆஃப் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து இண்டிபெண்ட் ஆஃப் ஈச் அதர், ஒன்றுக்கு ஒன்று வந்து இண்டிபெண்ட்டாக தான் இருக்கும். இல்லை எதுக்காக லேர்ன்டு மோட்டிவ்ஸ் அப்படின்னு என்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா ஹேபிட்ஸு, அட்டிடியூட் அண்ட் தென் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லேர்ன்ட் மோட்டிவ்ஸு. அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங் டேக்ஸ் என்னென்ன அசஸ்மெண்ட் இருக்குது லேர்னிங்கில் பார்த்தீங்கன்னா லேர்னிங் ஸ்டைல்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் வரும், ஸ்ட்ரென்த் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் நீட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லேர்னிங்கில் இருக்குது. ஸ்டூடெண்ட்டோடைய ஸ்ட்ரென்த்து நீடு எல்லாமே சேர்ந்தது தான். ஃபைன் மோட்டார் ஸ்கில் அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸாம்பிள் வந்து ரைட்டிங் தான். பெஸ்ட் தீம் டு ஸ்டார்ட் வித் நர்சரி கிளாஸ் அப்படின்னு பார்த்தோன்னா மை ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம். அந்த தீம் என்னென்னா நர்சரி கிளாஸில் எல்லாமே வந்து ஸ்கூல்லே மை ஃபேமிலி மாதிரி தான் இருக்கணும். டீச்சர் யூசஸ் விஷுவல் ஹைட்ஸ் டு மேக் லேர்னிங். எதுக்காக விஷுவல் ஹைட்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கு. த டீச்சர் ரோல் அட் ஹையர் எஜுகேஷன் லெவல் எதுக்குன்னா ப்ரொமோட் செல்ஃப் லேர்னிங். நம்ம வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து செல்ஃப் லேர்னிங்கை ப்ரொமோட் பண்ணணும். இன் ஆர்டர் டு இன்ஸ்டால் எ பாசிட்டிவ் என்விரான்மெண்ட் இன் எ ப்ரைமரி டீச்சர் ஆஸ் எ டீச்சர் ஷுட். ப்ரைமரி பாசிட்டிவ் என்விரான்மெண்ட் ப்ரைமரி ஸ்கூல்ஸில் ஏன் கொண்டு வரணும்னா நாட் டிஸ்கிரிமினேட் அண்ட் செட் த சேம் ஃபார் எவ்ரி சைல்டு. பாசிட்டிவ் என்விரான்மெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லா சைல்டையும் நம்ம ஒரே மாதிரி பார்க்கணும். சக்ஸஸ்ஃபுல் இன்க்ளூஷன்ஸ் ரிக்வர்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆஃப் பேரண்ட்ஸு, கெப்பாசிட்டி பில்டிங், சென்சிட்டைசேஷன் எல்லாமே ஒரு சக்ஸஸ்ஃபுல்கான காரணம். த டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இன் த சோஷியல் பிலாங்ஸ் டு எ சப் சிஸ்டம்.
ஐக்யூ ஸ்கோர்ஸ் ஆர் ஜென்ரலி ஹைலி கோரிலேட்டட் வித் அகாடமிக். அதாவது ஐக்யூ ஸ்கோர்ஸ் வந்து எது பேஸ் பண்ணியிருக்கும் பார்த்தீங்கன்னா அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸை. இட்ஸ் ஹைலி கோரிலேட்டட் வித் த அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ். மைக்ரோ டீச்சிங் இஸ் மோஸ்ட் எஃபிஷியன்ட்லி அது எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டூரிங் த ப்ராக்டிஸ் டீச்சிங்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ டீச்சிங் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். எஜுகேஷன் இஸ் ஏ பவர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட். எதுக்கெல்லாம் இது பவர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட்? சோஷியல் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் இருந்தாலும் சரி, பர்சனல் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன், அந்த கல்ச்சரல் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் எதுவாக இருந்தாலும் எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட். A teacher's major contribution towards the maximum self-realization of the students is affected through. எது மூலமா ஸ்டூடெண்ட் அஃபெக்ட்னா சென்சிட்டிவ் டு ஸ்டூடெண்ட்ஸ் நீட்ஸ் கோல்ஸ் அண்ட் பர்போசஸ். இதெல்லாம் வந்து கரெக்டாக பார்க்கணும். இந்த இடத்துல நம்ம வந்து விட்டுடுறது. The trial and error method of learning according to Thorndike could be classified as the law of exercise. இதெல்லாம் அப்படியே ஜஸ்ட் நீங்கள் வந்து ஆன் த உட்காந்து அப்படியே பார்த்தீங்கன்னா கூட இந்த கொஷின்ஸ்லாம் நம்ம அட்டன் பண்ணிடலாம். அதுக்காக நான் சிம்பிளாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே போகிறேன். லிபரலிசம் இன் எஜுகேஷன் when it was claimed by universities of the world since the 19th century meant அப்படின்னு என்னென்னு பார்த்தோன்னா லிபரலிசம்னா academic freedom for teachers in institution. The term evaluation and assessment could be discriminated as follows அப்படின்னா evaluation involves the measurement, ஓகேவா, as well as diagnosis of student attainments wherever assignment concerned with scholastic attainments. evaluation measurement பேஸ் பண்ணியிருக்கோம். அசஸ்மெண்ட்னா அவங்க என்னென்னலாம் அட்டென்ட் பண்ணியிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணியிருக்கோம். planning or arranging the students environment in order to predict the consequences of a student's behavior is refers to as stimulus control. ஞாபகம் வச்சுக்கணும். பிளானிங் அரேஞ்ச் இந்த ஸ்டூடெண்ட் என்விரான்மெண்ட் பிளான் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிமுலஸ் கண்ட்ரோல். நேச்சுரலிசம் இன் எஜுகேஷன் மீன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தோன்னா இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் ஃபிசிக்கல் சயின்சஸ் இன் எஜுகேஷன். நவோதயா ஸ்கூல்ஸ் ஹவ் பீன் எஸ்டாப்ளிஷ்ட். எதுக்கு நவோதயா ஸ்கூல்ஸ்னால் ப்ரொவைட் குட் எஜுகேஷன் இன் ரூரல் ஏரியாஸ்க்காக குட் எஜுகேஷன் கொண்டு வரதுக்காக தான் இந்த நவோதயா ஸ்கூல்ஸ் வந்து வந்தது. ஃபார் டெவலப்பிங் த லாங்குவேஜ் அபிலிட்டிஸ் ஆஃப் கிண்டர் கார்னஸ் the most appropriate to follow the writing of a group essay அப்படின்னா பார்த்தோன்னா இந்த கிண்டர் கார்டு ரீட் த எஸ்ஸே அலோடு. அவங்கள எப்படி அவங்க மூலயமா ஒரு எஸ்ஸேவை எப்படி ரைட் பண்ண வைக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த எஸ்ஸேவை வந்து சத்தமாக படிக்க வைக்கணும். அண்ட் தென் வித் த சில்ட்ரன் அண்ட் லீவ் இட் டிஸ்பிளேட் வேர் தே அதை வச்சு அவங்க எந்த மாதிரி படிக்கிறாங்க, எப்படி படித்து அவங்க சத்தமாக படிக்கும் போதே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு அது வந்து எழுத முடியும். வெர்பல் கைடன்ஸ் இஸ் லீஸ் எஃபெக்டிவ் இன் த லேர்னிங் ஆஃப் ஸ்கில்ஸ். எங்கே வந்து வெர்பல் கைடன்ஸ் லீஸ் எஃபெக்டிவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸில் தான். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் த டீச்சர்ஸ் ரோல் இன் லேர்னிங் அப்படின்னு பார்த்தோன்னா த டெவலப்மெண்ட் ஆஃப் இன்சைட் இன்டு விச் கேன் அடிக்குவேட் பர்ஃபார்மன்ஸ் விச் கான்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் அடிக்குவேட் பர்ஃபார்மன்ஸ். நெக்ஸ்ட் த தியரி ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ். என்ன மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். Intelligence is a distant set of processing operations used by individual to solve problems. Multiple intelligence na or தனியாளாவே அவங்களோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கணும். Discipline should be present in a number of ways. ஓகேவா. லேர்னிங் could be accessed through a variety of means. லேர்னிங் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா வேறு வழியில். ஓகேவா. எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இஸ் ரிலேட்டட் டு ஐக்யூ. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தியரி ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ். இது எல்லாமே நம்ம வந்து பார்த்துக்கணும். சில நேரத்தில் மொத்தமாகவே கேட்கலாம், இல்லை தனியாக கூட கேட்கலாம். ஸ்மால் யூனிட் ஆஃப் மீனிங் இன் எ லாங்குவேஜ் அப்படின்னு ஸ்மாலஸ்ட் யூனிட்னா மார்ஃபிம் த ஸ்மாலஸ்ட் யூனிட். எ சைல்டு cannot distinguish between சா அண்ட் வாஸ் நியூக்ளியர் அண்ட் அன்கிளியர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாக்கு பதில் வாஸ்ன்னு படிக்கிறாங்கன்னா நியூக்ளியர் பதில் அன்கிளியர் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி சஃபருங்கன்னா வேர்ட் ஜம்பிங் டிஸார்டர். மாற்றி வேர்ட்ஸை படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்னென்னா வேர்ட் ஜம்பிங் டிஸார்டர் இருக்குதுன்னு அர்த்தம். அடல்ட்ஸ் மே எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீலிங் ஆஃப் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் தான் அவங்களோட இது. The most appropriate purpose of learning is லேர்னிங்கில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் நமக்கு எல்லாமே தெரியும், நிறையா கேட்டிருக்காங்க இந்த கொஷின்ஸை. மாடிஃபிகேஷன்ஸ் ஆஃப் பிஹேவியர். த ஸ்டூடெண்ட்ஸ் who keep on asking questions in the classroom should be ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கொஷின் ஆஸ்க் பண்ண என்ன பண்ணணும்னா டு என்கரேஜ் ஃபைண்ட் ஆன்சர் இண்டிபெண்டன்ட்லி. கொஷின்ஸ் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்க்கு வந்து கேட்டுகிட்டே இருக்காங்கன்னா நம்ம என்ன பண்ணோன்னா நமக்கு அவங்க என்கரேஜ் பண்ணணும். அந்த ஆன்சர் மூலிமா அவங்கள மாதிரி நிறைய கொஷின்ஸ் கேட்க என்கரேஜ் பண்ணணும். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காஸ் ஆஃப் ஃபெயிலியர் ஃபார் டீச்சிங். அதாவது எப்போ வந்து டீச்சர் வந்து ஃபெயிலிங் ஆகுது அப்போ டீச்சர் வந்து பார்த்திங்கன்னா லேக் ஆஃப் கமெண்ட் ஓவர் த நாலேஜ் ஆஃப் த சப்ஜெக்ட். அதாவது அந்த சப்ஜெக்டோடைய நாலேஜ் வந்து நமக்கு கம்மியாக இருக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அந்த டீச்சர் வந்து ஃபெயிலியர் ஆகுது. மோர் இம்பார்ட்டன்ட் ஃப்ரீடம் டு த லேர்னர் டு இன்ட்ராக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்மால் குரூப் டிஸ்கஷனில் தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து இன்ட்ராக்ட் பண்ண முடியும்.
Which theory of learning has found knowledge of internal processor crucial to the understanding of learning அப்படி பார்த்தீங்கன்னா cognitive theorist. It is said that the teacher in the classroom is a நம்ம டீச்சர் என்ன சொல்லுவோம்னா லீடர் சொல்லுவோம். ப்ராடக்ட்ஸ் ஆஃப் லேர்னிங் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டிடியூட்ஸ், கான்செப்ட் அண்ட் தென் லாங்குவேஜ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் ஆஃப் நாலேஜ். A teacher can establish rapport with his student by impressing students with knowledge and skill. நம்ம எப்படி வந்து ஸ்டூடெண்ட் இம்ப்ரெஸ் பண்ண நம்ம நாலேஜையும் ஸ்கில்லிங் மூலிமா தான் இம்ப்ரெஸ் பண்ண முடியும். அக்கார்டிங் டு சுவாமி விவேகானந்தா, டீச்சர் சக்ஸஸ் டிபெண்ட்ஸ் ஆன், அதான் சுவாமி விவேகானந்தா என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா டீச்சர் சக்ஸஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹீஸ் கான்சன்ட்ரேஷன் ஆன் இஸ் ஒர்க் அண்ட் டியூட்டிஸ் வித் ஸ்பிரிட் ஆஃப் ஒபீடியன்ஸ் டு காட். அதாவது அவங்களுடைய ஒர்க்கும் டியூட்டியும் எப்படி இருக்கணும்னா நம்ம காடுக்கு எப்படி சேவை செய்யணுமோ அந்த மாதிரி இருக்கணும். அப்படி இருக்கவங்க தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சக்ஸஸாக ஆக முடியும். வேல்யூ எஜுகேஷன் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்குல்கேஷன் ஆஃப் வெர்ச்சுஸ். சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பேக்வேர்ட் இன் ஸ்டடீஸ், நிறைய ஸ்டூடெண்ட் வந்து பேக்வேர்டில் இருப்பாங்க. வாட் வில் யுவர் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் தம்னா சிம்பத்தட்டிக் தான் நம்ம இருக்கணும். ஃபார் ஹார்மோனியஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் த பர்சனாலிட்டி ஆஃப் த சைல்டு பேரண்ட் ஷுட் ப்ரொவைட் கண்டக்டிவ் என்விரான்மெண்ட் அட் ஹோம். நம்ம என்ன பண்ணணும், ஹார்மோனியஸ் பர்சனாலிட்டி டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம பேரண்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அவங்களோட என்விரான்மெண்ட்டு ஹோம்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி என்விரான்மெண்ட்டை நம்ம மாற்றி கொடுக்கணும். கேரக்டரிஸ்டிக்ஸ் மோஸ்ட் எசென்ஷியல் டு மேக் ஏ குட் டீச்சர், எது பார்த்திங்கன்னா மோஸ்ட் எசென்ஷியல் குட் டீச்சர்னா சிம்பத்தி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். when a normal student behaves in an erratic manner in the class we should, அதான் நல்லா இருக்க ஸ்டூடெண்ட்ஸே வந்து இரிட்டேட் பண்ணுற மாதிரி பண்ணோன்னா அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன முடிவு பண்ணோன்னா டாக் டு த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப்டர் த கிளாஸ், அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட நம்ம கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசணும். குட் எவால்வேஷன் ஆஃப் ரிட்டன் மெட்டீரியல் ஷுட் பி பேஸ்ட் ஆன், ரிட்டன் மெட்டீரியல் குட் எவால்வேஷன் எப்படி சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா லிங்குஸ்டிக் எக்ஸ்பிரஷன், லாஜிக்கல் ப்ரெசன்டேஷன், ability to produce whatever is read, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குட் எவால்வேஷன் ஆஃப் ரிட்டன் மெட்டீரியல்ஸ். இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். why do teachers use teaching aid, ஏன் வந்து டீச்சர்ஸ் வந்து டீச்சிங் எய்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா டு டீச் வித்தின் அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்டோடைய லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. ஆட்டிடியூட்ஸ், கான்செப்ட்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ் ஆர் த ப்ராடக்ட் ஆஃப், இதில் எதோடைய ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா லேர்னிங்கோடைய ப்ராடக்ட் தான் ஆட்டிடியூட்ஸ், கான்செப்ட், ஸ்கில் எல்லாம். லேர்னர்ஸ் கேன் லேர்ன் மோர் எஃபெக்டிவ் பை எப்படி வந்து பார்ப்பாங்கன்னா ஆக்டிவ்லி பார்ட்டிசிபேட்டிங் இன் த லெக்சர் இன் இன்டராக்டிங் வே. லேர்னர்ஸ் வந்து எப்படி வந்து எஃபெக்டிவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லெக்சரர் அவங்கவுங்க தனித்துவத்தை பொறுத்து. வைகாட்ஸ்கை தியரி என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா கொலாபரேட்டிவ் ப்ராப்ளம் சால்விங்னு அர்த்தம். பிளேஸ் ஏ ப்ராட் ரோல் ஆஃப் கைடிங் த செலெக்ஷன் ஆஃப் டீச்சிங் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டீச்சிங் மெத்தடு கைடிங் த டீச்சிங் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஆஃப் லேர்னிங், ஸ்ட்ரென்த் ஆஃப் த என்டையர் கிளாஸு அண்ட் தென் கண்டென்ட் ஆஃப் டீச்சிங், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ஆஃப் டீச்சிங் மெத்தட் டீச்சிங் மெத்தடில் வருது. த டீச்சர் வில் பி லைக் மோஸ்ட், எந்த மாதிரி டீச்சர்ஸை லைக் பண்ணுவாங்கன்னா லவ்விங் டீச்சர். த யூனிவர்சிட்டி விச் டெலிகாஸ்ட் இன்டராக்ஷன் எஜுகேஷனல் ப்ரோக்ராம் த்ரூ இட்ஸ் ஓன் சேனல், இது நிறைய கேட்டிருக்காங்க 2-3 வாட்டி. எந்த யூனிவர்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஓன் சேனல் எஜுகேஷன் ப்ரோக்ராம் வச்சுருக்காங்கன்னா இந்திரா காந்தி நேஷ்னல் ஓப்பன் யூனிவர்சிட்டி. ஹூ வாஸ் சைன்ட் ஆன் MOU ஃபார் அக்ரிகேஷன் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன் இன்ஸ்டியூட், யாராவது சைன் பண்ணாங்கன்னா NCTE அண்ட் தென் NAC, இவங்க தான். when combination of teaching methods listed below which encourages the learner center பாரு நிறைய டைப்ஸ் இருக்குது, இது நிறைய கீழே இருந்தாலும் அதில் எது பார்த்தீங்கன்னா டீச்சிங் மெத்தட்ஸுக்கு வந்து காம்பினேஷன் லேர்னர் சென்டர் பேரடைம்னா ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் டைரக்ட் எக்ஸ்பீரியன்சஸ். அட் ப்ரைமரி லெவல் இட் இஸ் பெட்டர் டு டீச் இன் மதர் லாங்குவேஜ் பிகாஸ் ப்ரைமரி லெவலில் ஏன் மதர் லாங்குவேஜ் யூஸ் பண்ணோன்னா அவங்களுக்கு ஏற்கனவே நேச்சுரல் அட்மாஸ்பியர்ஸ் கொண்டு வரதுக்காக தான். இட் ஹெல்ப்ஸ் சில்ட்ரன் இன் லேர்னிங் இன் நேச்சுரல் அட்மாஸ்பியர். உமன் ஆர் பெட்டர் டீச்சர் அட் ப்ரைமரி லெவல், ஏன் வந்து லேடிஸை கொடுக்குறாங்கன்னா தே ஹேவ் மோர் பேஷண்ட்லி வித் சில்ட்ரன், அவங்க தான் சில்ட்ரன் கிட்ட ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க உமன், அதனால தான். இன்சைட் த கிளாஸ் ரூம் பிஃபோர் எக்ஸ்பிளைன் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டாபிக் இட் இஸ் டூ இம்பார்ட்டன்ட் டு, இப்போ நம்ம ஒரு கிளாஸில் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணுறோன்னா அது கண்டிப்பாக நமக்கு என்ன இருக்கணும்னா எல்லா ஸ்டூடெண்ட்டும் அட்டென்ஷனாக அது கேட்கணும். அதான் பார்த்தீங்கன்னா கெட் த அட்டென்ஷன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். இஃப் யூ பிலீவ் இன் த dualistic theory of the mind versus body of nature have to arrive at the conclusions that education is a purely a matter of mental training and development of the self. Education என்றது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெவலப்மெண்ட், மென்டல் ட்ரைனிங் அண்ட் த டெவலப்மெண்ட் ஆஃப் த செல்ஃப். சுவாமி விவேகானந்தா எதுக்கு அவர் ஒரு ஃபேமஸ் ஸ்பீக்கிங் எதை பற்றி பேசுவார்னா வெடண்டா பற்றி தான் பேசுவார். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோன்னு நிறைய வாட்டி கேட்கலாம்.
Article 45 under the directive principles of state policy in the Indian constitutions. Article 45 நவே free and compulsory education. Article இப்படியும் கேட்கலாம். Free and compulsory is based on which article கேட்டாலும் Article 45 சொல்லணும். Article 45 அப்படின்னு கேட்டாவே கண்ணமுடி free and compulsory primary education தான். விவேகானந்தான்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஃபிலோசஃபர், தத்துவவாதி, நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். Teacher behavior suggests a dimension of unsuccessful teacher behavior. யார் வந்து அன்சக்ஸஸ்ஃபுல்னா அலூஃப் அண்ட் ரொட்டீன் இருக்காங்க தான், அந்த மாதிரி டீச்சர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அன்சக்ஸஸ்ஃபுல் டீச்சர் அவங்கள பிஹேவியர் மூலியமாகவே. வாட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வைல் ரைட்டிங் ஆன் பிளாக் போர்ட்னா குட் ரைட்டிங். The industrial revolution that started in the west to begin with had the following effect on education அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the industrial revolution எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா introduction of vocationalization of education, அதுக்காக தான் இண்டஸ்ட்ரியலிஸ்ட். அதான் அதாவது நம்ம ஒகேஷ்னல் எஜுகேஷனில் எல்லாம் கிராஃப்ட் எல்லாம் வரும் இல்லையா, அதனால தான் இண்டஸ்ட்ரியல் ரெவால்வேஷன். எனி டிட்டர்டன்ஸ் ஆர் நெகட்டிவ் இன் கேரக்டர் அப்படின்னு பார்த்தா when they prevent doing wrong but do not reform children. அவங்க தப்பாக நடந்துக்காமல் நம்ம வந்து தடுக்கணும், அது வந்து சில்ட்ரனை எந்த விதத்துக்கு பாதிக்கக்கூடாது. which of the following kinds of instructions is frequently cited as the opposite of discover learning அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரேட்டரி லேர்னிங். இந்த லேர்னிங் தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரிங்காட்டாக போகும். இண்டஸ்ட்ரீஸ் நியர் த டவுன்ஸ் காஸ் பொல்யூஷன். கேங் ஏஜ் பீரியட்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ அடல்சன்ஸ் தான் கேங் ஏஜ் பீரியட்னு சொல்லுவாங்க. இஃப் யூ ஃபைண்ட் எ சைல்டு இன் யுவர் கிளாஸ் ஹூ ஆல்வேஸ் ஐசோலேட்ஸ் ஃப்ரம் த ரெஸ்ட் ஆஃப் த கிளாஸ், வி ஷுட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த அண்டர்லையிங் கிளாஸ். ஓகேவா? With the frequent use of brainstorming method, the teacher develops brainstorming நாவே creativity டெவலப் பண்ணணும். In which stage is the physical growth rapid? எந்த ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல்னா இன்ஃபேன்சி ஸ்டேஜ் தான். இப்போ இது வந்து டீச்சிங் ஆப்டிடியூட்டில் ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் டீச்சிங் ஆப்டிடியூட்டே. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.